தந்தை, மகன், தூயாவின் திருப்பேரிலே ஆமென். யோவான் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எல்லோரும் ஒன்றாய் இருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் ஒன்றாய் இருப்பது போல் அவர்கள் எல்லோரும் நம்முள் ஒன்றாய் இருப்பார்களாக. அன்பான சபையோரே, பெரியோரே, இன்றைய நாளிலும் நாம் தேசிய கிறிஸ்தவ மன்றின் வரலாற்றையும் அதன் பணிகளையும் நினைந்து பார்த்து இன்றைய வழிபாட்டிலே அதை நினைவு கூர்ந்து இந்த வழிபாட்டை நடாத்துகின்றோம். பல சந்தர்ப்பங்களில் நாம் தேசிய கிறிஸ்தவ மன்றை அதை பற்றி நாம் அறிந்து கொள்வதும் இல்லை, அறிந்து கொள்ள முயற்சி செய்வதும் இல்லை. எம்மில் பலர் தேசிய கிறிஸ்தவ மன்றின் பணிகளை பற்றியும் அதன் சேவைகளை பற்றியும் அறிந்திருந்தாலும் அதனை இன்றும் ஒரு தேவையற்ற ஒரு மன்றமாகவே எண்ணுகின்றார்கள். தேசிய கிறிஸ்தவ மன்று தேவையற்றது என்பது அது அவர்களுடைய நம்பிக்கை, அவர்களுக்குரியது. ஆயினும் அதன் உருவாக்கத்தை பற்றி, அது நற்செய்தியின் எந்த ஊற்றிலிருந்து உருவாகியது என்பதை பற்றி நாம் சிந்திக்கின்ற போது அந்த நற்செய்தியின் ஊற்றை புரிந்து கொள்ளுகின்றது அவசியமாக இருக்கின்றது. நான் மகுட வாக்கியமாக வாசித்த வார்த்தை யோவான் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் நம்முள் ஒன்றாய் இருப்பார்களாக. ஆண்டவர் இயேசுவின் இறுதி பெரிய ஒரு மன்றாட்டாக நாம் இதை யோவான் 17ஆம் அதிகாரத்தில் காண்கின்றோம். இதனை மக்களுக்கான அல்லது சீடத்துவத்திலே இணைந்திருந்த தன்னுடைய நண்பர்களுக்காக தனது தந்தையாகிய இறைவனை நோக்கி ஏறெடுத்த ஒரு சிறப்பு மன்றாட்டாக நாம் காண்கின்றோம். இந்த மன்றாட்டிலே தன்னை பின்பற்றுகின்ற சீடத்துவ சமூகம் ஒவ்வொரு குடும்பங்களில் வெவ்வேறு பின்னணிகளில் மரபுகளை சார்ந்தவர்களாக இருந்தாலும் திரித்துவத்திலே மூவொரு கடவுளாய் அவர்கள் ஒன்றாய் இருப்பதை போல அந்த திரித்துவத்தில் அவர்களும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் பிரார்த்தனை வழியாக ஆண்டவர் இயேசு திருநிலைப்படுத்துவதை நாம் காண்கிறோம். ஆகவே கிறிஸ்தவ ஒன்றிப்பு என்பது, கிறிஸ்டியன் இக்குமெனிசம், கிறிஸ்தவ ஒன்றிப்பு என்பது நற்செய்தியின் ஊற்றிலிருந்து உருவெடுத்ததாகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் திருநிலைப்படுத்தப்பட்ட ஒன்றாகவும் நாம் இதன் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆண்டவர் இயேசு ஏறெடுத்த ஒரு சிறப்பு மன்றாட்டிலே அவரை பின்பற்றுகின்ற அந்த சீடத்துவ சமூகம் ஒன்றாய் இருப்பதன் அவசியத்தை அவர் வெளிப்படுத்துகின்றார். இறையரசின் ஆளுகையில் கிறிஸ்தவர்கள் ஒன்றித்திருப்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஒரு விருப்பமாகும். ஆகவே அதை திருநிலைப்படுத்தும்படி ஒரு மன்றாட்டை செய்வதையும் நாம் இதன் மூலம் அறிந்து கொள்கிறோம். இந்த ஊற்றின் அடிப்படையில்தான் உலக கிறிஸ்தவ மன்று அல்லது உலக திருச்சபைகளின் மன்று, இலங்கையில் கூட தேசிய கிறிஸ்தவ மன்று உருப்பெற்றுள்ளது. அதன் அடிநாதமாயிருப்பது இந்த நற்செய்தி ஊற்று. திரித்துவத்துக்குள் அவரை பின்பற்றுகின்ற கிறிஸ்தவ சமூகம், கிறிஸ்தவர்களாகிய நாம் வெவ்வேறு மரபுகளை, வெவ்வேறு பாரம்பரியங்களை, வெவ்வேறு விதமான வழிபாட்டு முறைகளை நாம் கொண்டிருந்தாலும் எமது திருச்சபையை ஸ்தாபித்தவர்கள் வெவ்வேறு நாட்டை சார்ந்தவர்கள் அல்லது வெவ்வேறு கொள்கையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் ஒன்றித்து பணியாற்ற எமது சாட்சியத்தை வெளிப்படுத்த அழைக்கப்படுகிறோம். இதை ஸ்தாபிக்கவே அல்லது இதை நோக்கி கிறிஸ்தவ திருச்சபைகளையும் கிறிஸ்தவர்களையும் வழிநடத்தவே இந்த தேசிய கிறிஸ்தவ மன்று உருப்பெற்றது. இலங்கையில் 1912ஆம் ஆண்டு ஓல்ட் சிலோன் கான்ஃபரன்ஸ் ஃபார் கிறிஸ்டியன் மிஷன் என்கின்ற பெயரிலே அது அறிமுகப்படுத்தப்பட்டது. அன்று இருந்த திருச்சபைகளுக்கு இடையில் ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தவும்,
ஒரு திருச்சபை செய்கின்ற பணியை இன்னும் ஒரு திருச்சபை செய்யாது அவர்களுக்குள்ளே முரண்பாடு ஏற்படாத வண்ணம் அந்த திருப்பணி ஆற்றவும், கிறிஸ்தவ சாட்சியத்தை பகிரங்கமாய் அறிக்கை செய்யவும், அதை ஊக்குவிப்பதற்காக இந்த மன்று 1912ஆம் ஆண்டு உருப்பெற்று காலத்தால் வெவ்வேறு வடிவங்களை பெற்று 1945ஆம் ஆண்டு இலங்கை தேசிய கிறிஸ்தவ மன்றாக அது உருப்பெற்றது. அதில் அங்கத்துவ திருச்சபையாக நாமும் இருக்கின்றோம். ஆகவே கிறிஸ்தவர்களுக்கிடையில் ஒரு ஐக்கியம் அல்லது ஒன்றிப்பு காணப்பட வேண்டும் என்பது நற்செய்தியின் ஊற்று, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மன்றாட்டு. திருச்சபைக்குள் அல்லது கிறிஸ்தவர்களுக்கு இடையிலே பிளவுகள், கருத்து முரண்பாடுகள் தோன்றியிருப்பது அது இன்று மட்டுமல்ல, தொடக்க திருச்சபையிலே நாம் அதை காணக்கூடியதாக இருக்கின்றது. நான் அப்போலோவை சேர்ந்தவன், நான் பவுலை சேர்ந்தவன், கேவாவை சேர்ந்தவன் என்று தங்களுக்குள்ளே பல கருத்து முரண்பாடுகளை தொடக்க திருச்சபையிலே காண்கின்றோம். இந்த சூழ்நிலையில்தான் புனித பவுல் எபேசியருக்கு எழுதிய நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் இவ்வாறு சொல்லுகிறார்: நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே. அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே, திருமுழுக்கும் ஒன்றே, எல்லாருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே. அவர் எல்லாருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லாருக்குள்ளும் இருப்பவர். இந்த புரிந்துணர்வு நமக்கு இன்று அவசியமாக இருக்கின்றது. ஆகவே தேசிய கிறிஸ்தவ மன்றை குறித்து நாம் இன்று சிந்தித்து இந்த வழிபாட்டை நடாத்துகின்ற போது அதன் பொருள் என்னவென்றால், நாம் கிறிஸ்தவ ஐக்கியத்தை நோக்கி எமது விசுவாசத்தை வளர்த்து கொண்டிருக்கின்றோமா? எமது விசுவாசத்தின் ஊற்றிலே கிறிஸ்தவ ஒன்றிப்பை பற்றிய நற்செய்தியின் வேகம் எந்த அளவு செயல்படுகின்றது? நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்று. அந்த நம்பிக்கையினால் நாம் கிறிஸ்துவுக்காக சாட்சியாக வெளிப்படுத்துகின்ற அந்த சாட்சிய வாழ்வு ஒன்று. நாம் சேவையில், கிறிஸ்துவுக்காய் செய்கின்ற சேவையில் ஒன்றித்திருக்கவும் அழைக்கப்படுகிறோம். ஆகவே இந்த நாளிலும் நானும் நீங்களும் தேசிய கிறிஸ்தவ மன்றுக்காக செபிக்கவும், அவர்களுடைய பணிகளிலே இணைந்து இலங்கை தேசத்திலே குறிப்பாக பல்சமய பல்கலாச்சாரம் நிறைந்த இந்த சூழ்நிலையில் கிறிஸ்தவர்களாகிய நாம் வெவ்வேறு பாரம்பரியங்களை கொண்டவர்களாக இருந்தாலும் எமது கிறிஸ்தவ சாட்சியத்தை, கிறிஸ்தவ திருப்பணியை, கிறிஸ்துவின் அன்பை நாம் ஒருமிக்க ஒன்றித்து வெளிப்படுத்த தூய ஆவியானவர் உங்களையும் என்னையும் வழிநடத்துவாராக. ஆமென்.